13 படிங்க. 13 ஒன்றுலேருந்தே படிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் சூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷங்க, தாளந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் எழுதிட்டீங்கல்ல, அதில் வர்றதெல்லாம் வருது. இப்போ இருக்குதான் இருந்தாலும் மனுஷர் பாஷை தூதர் பாஷை 12 பாஷையெல்லாம் பேசினாலும் அன்பில்லாவிட்டால் நான் 0. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணி கொடுத்தாலும் ஓமுக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் நான் உசிரியே கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. தயவு. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இன்மை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மன்னிப்பு ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. எதிரிகளையும் மன்னிக்கும் அன்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். சகலத்தையும் தாங்கும். அதையும் தாங்கினார். எதையும் தாங்கினார் இயேசு? சிலுவையில் அறையும் பொழுது இந்த புறம் ஒரு கள்ளன், அந்த புறம் ஒரு கள்ளன், அதையும் தாங்கிக்கிட்டே சொல்றாரு. அப்பா இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியலப்பா, இவங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா.